ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வின்னு கேட்டால், இது வந்து லேட்டஸ்ட்டாக உள்ள கேள்வி தான், பரவிக்கிட்டு இருக்குது. ஒரு அர்த்தமெல்லாம் ஒரு கிறுக்கம் பேசியிருக்கான், அந்த ஆடியோ வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். என்னன்னு கேட்டால், இசை கூடும் என்று ஒரு குரல் பதிவு ஒன்று பரவுகிறது, இது பற்றி விளக்கவும்னு சொல்லி அந்த குரலை அனுப்பியும் இருக்கிறார். அந்த குரல் என்ன சொல்லுதுன்னு கேட்டுவிட்டு அதுக்குள்ளே பதிவு. இசை கூடுமா, இசை வந்து மார்க்கத்தில் கூடும்னு சொல்கிறார் அவர். அந்த ஆடியோ பாருங்கள், வீடியோ மாதிரி இருக்கும், ஆடியோ தான் அது. இஸ்லாத்தில் இசை ஹராமா? சத்தங்கள் எல்லாமே வந்து இசைதான். எல்லா இசையும் ஹராம் என்றால் எல்லா சத்தங்களும் ஹராம் என்று ஆகிவிடும். அப்படி யாராவது கூற முடியுமா? எனவேதான் எல்லா இசையும் கூடாது என்று யாரெல்லாம் கூறுகிறார்களோ அவர்களிடம் பறவைகளின் பாடல்களும் கூடாது என்று கூற சொல்லுங்கள். எந்த இசை அனுமதிக்கப்பட்டது என்பதை தெளிவாக அறிய வேண்டியுள்ளது. இசை ஹாராம் என்று இந்த கருத்தை முன்வைப்போர் எடுத்துக்கொள்ளும் ஆதாரங்களில் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுவது இசை உள்ளத்தில் நிபாக் தனத்தை தோற்றுவிக்கும் என்ற ஹதீஸினை ஆகும். இந்த ஹதீஸின் உண்மை தன்மையை அறியாமலே அவர்கள் இந்த கருத்தினை முன்வைக்கின்றனர் என்பது இன்ஷா அல்லாஹ் பின்வரும் விடயங்களின் மூலமாக நன்கு விளங்கும். இந்த ஹதீஸுக்கு இமாம்கள் விளக்கம் தரும்போது தீய எண்ணங்களை தூண்டும் விதத்தில் அமைவனவும், இவ்வுலக இன்பத்தில் மூழ்கும் விதமாகவும், மொத்தத்தில் இறைவனின் சிந்தனையை இல்லாதொழித்து ஷைத்தானியத்தான எண்ணங்களை அதிகரிக்கச் செய்யவும் ஈசையே நிபாக் தனத்தை உண்டு பண்ணக்கூடியதும் மார்க்கம் தடுத்ததுமாகும். அதனை தவிர்ந்த இஸ்லாமிய கீதங்கள், இஸ்லாமிய பாடல்கள் என்பவை நிச்சயமாக இறைவனின் சிந்தனையை உண்டு பண்ணுமே தவிர ஷைத்தானியத்தான தன்மையை எவ்விதத்திலும் உண்டு பண்ணாது. அது மாத்திரமா நாம் ஓதும் குர்ஆனும் ஒரு வகையான இசை. அதாவது இசை கூடுதுன்றதுக்கு என்னன்னு கேட்டால், இசை என்றால் என்ன? சத்தம். எல்லா சத்தமும் இசை தான். பறவையுடைய சத்தம் தான் இசை தானே, அது ஹராம் என்று சொல்வீர்களா? பயங்கரமான பாயிண்ட் பாருங்கள். பறவையுடைய சத்தம் இசை தானா? குர்ஆன் கூட ஒரு இசை தானே, சத்தம் தானே அது. குர்ஆனை இசை என்று ஹராம்னு சொல்வீர்களான்னு இதுதான் பாயிண்ட். இசை என்று சொன்னால் மார்க்கத்தில் வந்து இசை இந்த ராகத்தையே சொல்லப்படுது. ராகம் போட்டு குர்ஆன் ஓதுறமே, அதையே இசைன்னு சொல்லப்படுது. இன்றைக்கி அது கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இன்றைக்கி பல பாடல்களை படிக்கிறாங்க, மியூசிக்கு கருவிகள் இல்லாமல் ராகம் போட்டு படித்தால் அது தப்பா? ராகத்திற்கும் அந்த ஒரு இனிமையான குரலில் பேசுவதற்கும் இசைன்ற மார்க்கத்தில் தடுக்கப்பட கிடையாது. இசைங்கிறது கருவிகள் வழியாக மீட்டுவதற்கு பேர் தான் இசை. அதுதான் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. இசைன்னு சொன்னால் ஒரு கருவியை, இதில் வந்து எந்த சத்தமும் வராது. நீங்கள் இதிலேருந்து என்ன தேவை உண்டாக்கி என்ன செய்கிற ஒரு சவுண்டு வர்ற மாதிரி அதில் பல இதுகளை செஞ்சிங்கன்னு சொன்னால், இந்த கருவிகள் மூலமாக ஒரு ஓசையை நீங்கள் உண்டாக்குறது வந்து தான் இசைக்கருவி. இந்த இசைக்கருவியில் மூழ்கக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லப்படுச்சே தவிர, ரசூல்லா வந்து நல்ல சகாபாக்கள், இனிமையாக ஓதக்கூடிய சகாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஓதுங்க, நீங்கள் ஓதுறது நான் கேட்க விரும்புகிறேன்லாம் ரசிச்சுருக்கிறாங்க. ராகமாக ஓதுறது தப்பு கிடையாது. பறவைகள் கத்துவது அதுக்கே உள்ளது கத்துறதுங்கிறது. இது கத்தாது, இதில் நீ வந்து உண்டாக்குற, அதுக்கு பேர் தான் இசை. புல்லாங்குழல் அதுவாக கத்தாது, மேலே வந்து அதுவாக சத்தத்தை தராது. வீணைங்கிறது அதிலிருந்தே ஒன்றும் வராது. ஒரு மனுஷன் போய் அதிலிருந்து அந்த சவுண்டை உண்டாக்குறான்ல, பறவைக்கு நீனா உண்டாக்கல, அதுவாக கத்தும். அதுவாக கத்துறதுலாம் இசையில் வராது. அப்போ இசைங்கிறதுனா இசை கருவிகள் மூலமாக இசைக்கப்படும் என்று சொன்னால் அது எந்த பாடலாக இருந்தாலும் சரிதான், அது ஹராம். இசை தடுக்கப்பட்டிருக்கு. இதை விளங்காமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ராகத்துக்கும் இசைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இவர் பண்ணுறார். அதே மாதிரி இந்த இசை குறித்து வந்து இப்னு ஹஸ்மு போன்ற அறிஞர்கள், கஸாலிங்கிறாங்கல்ல, கஸாலி அறிவு கடலாம் கஸாலி, இவர் போன்ற ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இசை கூடும்னு இருக்கிறாங்க. இந்த ஆட்கள்லாம் யாருன்னு கேட்டால் இந்த சூஃபியாக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த சிந்தனையில் உள்ள ஆளுக்கு கஸாலிலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆடல் பாடல் கூத்து போட்டுக்கிட்டு நல்லா திக்ர் செய்வாங்க, ஊகுன்னு ஆடுறாங்க. இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு இசை தாளம் தேவைப்படுது, கருவிகள் தேவைப்படுது. அந்த மாதிரி இஸ்லாத்தில் இல்லாததை உண்டாக்குனதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அவர்கள் சில பேர் இசை கூடும்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மார்க்க அடிப்படையில் வந்து இசையை பற்றி என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், புகாரியில் 5590வது ஹதீஸில் வருகிறது, லயக்கூன் அன்னமின் உம்மத்தி அக்வாமுன், எனது சமுதாயத்தில் சில கூட்டத்தார் உண்டாவார்கள், எஸ்தஹில்லூனல் ஹிர, விபச்சாரத்தை ஹலாலாக்குவார்கள்,
ஒல் ஹரீர பட்டை ஹலாலாக்குவார்கள், ஒல் ஹம்ர மதுபானத்தை ஹலாலாக்குவார்கள், ஒல் மஆசிபை இசை கருவிகளையும் ஹலாலாக்குவார்கள். அப்படின்னா இதெல்லாம் ஹராம்னு அர்த்தம். அதாவது ஹராமாக இருக்கக்கூடிய பட்டுங்கிறது ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு அனுமதி இருக்குது. நம்ம வேறு ஆதாரங்களை வச்சு அது ஆண்களுக்கு மட்டும் அது புரிஞ்சிக்கிற வேண்டியிருக்கு. அப்போ அந்த விபச்சாரத்தையும் பட்டையும் மதுபானத்தையும் இசை கருவிகளையும் ஹலாலாக்கும் கூட்டம் உண்டாவார்கள். அப்போ எப்படி மது என்பது ஹலால் இல்லையோ, ஹலால் ஆக்க பார்க்குறானோ, அந்த மாதிரி தான் இசை கருவிகளும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் இவர்கள் மீது ஒரு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கி இவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டு விடுவார்கள் என்றெல்லாம் இதே ஹதீஸுடைய இறுதியில் எச்சரிக்கை இருக்கிறது. அப்போ அந்த இசை கருவிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள்னு இந்த ஹதீஸ் இருக்கிறது. இதனுடைய அறிவிப்பாளரில் தொடர்புள்ள சில விமர்சனங்கள் செஞ்சாலும் அந்த விமர்சனங்கள் இல்லாத இதே கருத்துரை புகாரில் வரக்கூடிய ஹதீஸு பைஹகி இன்னும் பல நூல்களில் வருது. அதில் எந்த விமர்சனமும் கிடையாது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னொரு வயசு பாருங்கள், இசை கூடாதுங்கிறதுக்கு இசை கருவிகள் மூலம் சொல்லுவது தான். கருவி இல்லாமல் நீ பாட்டு படித்தா நாங்கள் கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். அந்த பாட்டு என்ன பாட்டாக இருக்கணும்னா ஷிர்க் இல்லாத பாட்டாக இருக்கணும். நம்மனை விரட்ட மருந்தொன்று விற்கிதுன்னு பாடிச்சின்னா அது ஹராம், ஷிர்க். அது இசையெல்லாம் தாண்டினா ஹராமாக போயிடும். அது மாதிரி உள்ள நாகூராரை கூப்பிடுற திக்கு திகந்தமும் கொண்டாடிய வந்து தீன் கூறி நிற்பர் கோடி அப்படின்னு குணங்குடி மஸ்தான் படித்தாருன்னா அது கூடாது. இசையோடு படித்தாலும் கூடாது, இசை இல்லாமல் படித்தாலும் கூடாது. விளங்குதா? அது மாதிரி இந்த மாதிரியான நல்ல மனத்தில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா இதெல்லாம் என்ன செய்யாதே கூடாது. ஏன்னா நீ மனுஷனை போய் கடவுளாக பார்க்குற. அது இல்லாமல் இறைவனை கையேந்துங்கன்னு படிச்சிருக்காரு, அவர் கருவியோடு படிச்சிருக்காரு. நீ கருவி இல்லாமல் அப்படி தப்பு கிடையாது. அந்த இசை கருவிகள் இல்லாமல் தாளங்கள் இல்லாமல் என்ன செய்யலாம், படிக்கலாம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு இப்னு உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இடையர் வந்து புல்லாங்குழலில் வந்து இசைக்கிறார். புல்லாங்குழல்னா ஒரு குழல், மூங்கில் ஒரு குழல் மாதிரி இருக்குது, அங்கங்கே ஓட்டை போட்டிருப்பாங்க. அதில் ஊதுனா பலவிதமான சத்தங்களை அந்த விரலை வச்சு அடிச்சுன்னு செய்வாங்க. பலவிதமான ஒரு இசையை வந்து எழுப்புவார்கள். அந்த இசையை ஒரு இடையர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த இசையை இப்னு உமருடைய காதில் கேட்குது. கேட்டோன்னே 2 கையை வச்சு அந்த காதை அடைச்சிக்கிட்டாங்க. கூடவே நாஃபின்னு ஒருத்தர் அவருடைய தோழர் சீடர் இருக்கிறார். அவரோட சேர்ந்து அப்படி விலகி போயிடுறாங்க. போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா வச்சுக்கிட்டு நாஃபிட்ட கேட்குறாங்க, அந்த சத்தம் வருதா நின்றுச்சான்னு கேட்குறாங்க. இல்லை வந்துட்டு தான் இருக்குது. மறுபடியும் எப்படி போகிறாங்க. இப்போ சத்தம் வருதான்னு கேட்குறாங்க. இல்லை அந்த இசையை வரலன்னொன்னே கையை எடுத்துட்டார். அப்போ அந்த இசையை கேட்குறதையே என்ன செய்கிறாரு, வெறுக்கிறாரு இப்னு உமர். இப்னு உமர் வெறுத்தா மார்க்கமாக மட்டும் ஆகாது. ஆனால் இப்னு உமர் சொல்கிறாரு, இப்போ நான் செஞ்சேன்ல, இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடையன் புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது காதை அடைத்து கொண்டு அந்த தூரம் விலகின பிறகு காதை திறந்ததை நான் பார்த்தேன் என்று ஆதாரம் காட்டுறாரு இப்னு உமர். இது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இது வந்து என்னென்னு கேட்டால், இந்த கருவிகள் மூலம் எழுப்பப்படுகிற இசை வந்து மார்க்கத்தை தடுக்கத்தான் பட்டு இருக்கிறது. இந்த கருவிகள் மூலமாக சொல்லும்போது என்ன செய்யாதுன்னு கேட்டால், சிந்தனையை மழுங்கி போயிடும். இந்த கருவி மதம் காதெல்லாம் கெட்டு போனது காரணமே தான். அன்றைக்கி செவித்திறன் வந்து மக்களுக்கு அதிகமாக கெட்டு போனது காரணமே என்ன, எல்லாம் அந்த டாம் டிம்ங்கிற இசைகளில் பாட்டுகளை கேட்டு 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 மனிதனுடைய செவிப்பறை அதனுடைய சக்தியை வந்து இழந்துருச்சு. அவள் செவிட்டு தன்மை அதிகமாகி விட்டதை காக்கிறோம். செவிட்டு மிஷின்லாம் ஜாஸ்தியாக போய்விட்டது. எதனால் வந்து அந்த காலத்தில் செவிட்டு மிஷினை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் செவிட்டு மிஷின் போடுற அளவுக்கும், மிஷின் போட்டாலும் செவி கேட்காத அளவுக்கெல்லாம் டேமேஜாக போயிடுது. அதுலேயும் எவன் வந்து இந்த ஆடல் பாடல் ராக்கு சேர்ந்து காதில் மாட்டிக்கிட்டே திரிகிறானோ அவங்களுக்கெல்லாம் அந்த காதும் டேமேஜாக போய் மூளையும் டேமேஜாக போயிடும் என்றெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி இசை கருவி சாதாரணமாக பேசுகிறது இசை கருவிகள் என்பது ஒரு மனிதன் எந்த அளவு டெசிபல் கேட்க முடியுமோ அந்தளவுக்கு மனுஷன் பேசுவான். நீ கருவியில் சொல்லும்போது அதிகமான சத்தத்தில் சொல்லும் பொழுது சும்மா சவ்வு தானே, அந்த காதில் உள்ள ட்ரம்ஸுங்கிறது சும்மா சவ்வு தானே, மெல்லிய சவ்வு, அது வந்து பாதிக்கப்பட்டு போயிடும், அதனுடைய திறனை வந்து இழந்து போயிடும். இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கிறது. அதுபோக இந்த ராகத்தோட ஒரு விஷயத்தை சொன்னால் என்னவாயிரும்னு கேட்டால், கருத்தை சிந்திக்க மாட்டான். ஒரு கையில் இறைவேதம், ஒரு கையில் நபிவேதம், இரு கையில் நமக்கண்ண கலக்கம்னு நாவரணுமே படிப்பார். எவனுமே கல்லை விட்டு அடிக்க மாட்டாங்க. நம்ம போயிட்டு குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்கன்னா கல்லை விட்டு அடிப்பாங்க. அதே விஷயந்தான் அது. அவன் இசை கருவியில் சொல்லும்போது அதனுடைய வீரியம் விளங்க மாட்டேங்குது, அவன் அடிக்க மாட்டேங்குது, பாட்டை கேட்டு தாளம் போடுறாங்க. அப்போ ஒரு கையில் இறைவேதம், அந்த நபி வழி நடந்தால் நரகம் இல்லைன்னு அவர் படிப்பார். நாடாத பேர்களுக்கு சொர்க்கம் இல்லையும் பாரு. நம்ம போயிட்டு நபி வழி நடக்கலைன்னா நீ நரகத்துக்கு போயிடுவோம், பிதத்தெல்லாம் வழிகட்டுனா களை விட்டு அடிக்கிறாங்க. அதான் அவரும் சொன்னார், பாட்டில் சொன்னான். பாட்டில் சொன்னால் மெசேஜ் போகாது, அந்த இசை மட்டும்தான் போகும். நல்லா பார்க்குறோம்.
ஏன்னா இசைக்கருவியோடு சொல்லும்போது என்ன செய்யாதுன்னு கேட்டால் அது வந்து மனிதனுடைய சிந்தனையை மழுங்க செஞ்சிடும், கூர்மையாக சிந்திக்க மாட்டான். ராகத்தில் அவன் மயங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு மாறி போய்விடுவான். இப்போ இந்த திராவிட சிந்தனைகள் வந்துச்சு இல்லையா, அண்ணாவுடைய காலம், எம்ஜிஆருடைய காலம், கலைவானுடைய காலம், இந்த மாதிரி காலங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த உயர் ஜாதியினர் தான் படிக்கணும், அவனுடைய குலத்தொழில் தான் அவன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை ராஜாஜிலாம் கொண்டு வந்தார், குலக்கல்வி திட்டம்னு சொல்லி. அதாவது செருப்பு தைக்கிறவனுடைய மகன் செருப்பு தான் தைக்கணும், இது மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்தந்த ஆளை அவங்க தான் செய்யணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அன்றைக்கி எதிர்த்து கடுமையான புரட்சி நடந்துச்சு. அந்த எல்லாரும் படிக்கலாம், குலத்தொழில் இருக்கிறத எதிர்த்து பெரிய ஒரு கிளர்ச்சி நடந்துச்சுன்னு வைங்களேன். அந்த காலத்தில் வந்த ஒரு படம் மலைக்கல்லன்னு ஒரு படம். அந்த மலைக்கல்லன்கிற படத்தில் வந்து எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்கிறாரு. அதில் முக்கியமான பாத்திரத்தில் வந்து கலைவாணர்னு சொல்கிறாங்கல்ல, அவர் சமூக போராளின்னு அவர் NS கிருஷ்ணன் வந்து நடிச்சிருக்கிறாரு. அதில் வந்து என்ன செய்யும்னா ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு என்ன வரும்னா, அந்த சும்மா கடந்த சோத்துக்கு நஷ்டம்னு என்ன செய்யும், அந்த ஒரு கருத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் என்ன வரும்னு கேட்டால், இந்த ராகத்தில் சொல்கிறதுனால இங்கே விளங்கலை, ராக இசையை போட்டு சொல்கிறாங்க. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அப்பந்தொழிலை அவனது பிள்ளை வெப்பனத்திலும் நினைப்பது இல்லை. அதாவது அப்பனுடைய தொழிலை தான் புள்ள செய்யணுங்கிறான். அதாவது குலத்தொழில் ராஜாவுடைய குலக்கல்வி ஆதரித்து அந்த பாட்டு இருக்கிறது. அவன் வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, வேலை வேண்டாம், இந்த படித்த வேலை தான் உங்களுக்கு வேணுமா, படித்த வேலைக்கு பல பேர் நாட்டம், பாக்கி வேலைக்கு ஆள் திண்டாட்டம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு மனுஷனில் வந்து மலைகளில் உயர்ந்தது சின்னதுன்னு இருக்கிறது. அது மாதிரி மனுஷன்லையும் இருக்கிறாங்க. உண்மையோடு உழைக்கணும். பாட்டை போட்டு விட்டோம்னா அதுக்கு அதுலேயும் மியூசிக் இருக்குது, போட்டு விட முடியாது. அந்த பாட்டை கூட எடுத்து வச்சிருக்காங்க, அதை போட்டு விட்டா நம்ம மியூசிக் போட்டு தான் வந்துடும். அந்த பாட்டத்தில் உண்மையோடு உழைக்கணும்னு அந்த பாட்டை படிச்சிங்கன்னா அதில் அப்படி அப்பட்டமாக இப்போ என்னத்தை இப்போ சொல்லிட்டு இருந்த மனு ஸ்மிருதியில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இது அப்படியே படிக்கிறாங்க பாட்டில். இதை NS கிருஷ்ணனுடைய படத்தில் வருது, எம்ஜிஆர் படத்தில் வருது, அந்த திராவிட கூட்டங்களில் இந்த பாட்டெலாம் பாடப்படுது. ஏன்னு கேட்டால் மியூசிக்கை கொடுத்தவொன்னா கருத்து மங்கிடுது, என்ன சொல்கிறான்னு வழங்க மாட்டாங்க. இவங்களுடைய கொள்கையை குழி தோண்டு பதிக்கிற மாதிரி அந்த பாட்டு அமைச்சிருக்கிறான். ஆனால் அந்த ராகமும் அந்த கருவிகள் என்ன செய்யுதுன்னா மூளை அப்படி மழுங்க செஞ்சு இவனும் பாடுறான். எதை பாடுறான், அப்பன் தொழிலை அவனது பிள்ளை சொப்பனத்திலும் நினைப்பது இல்லை, இப்படி இருப்பது இப்போ தானே தொல்லை, ஏற்பட்டதென்றால் கேட்பதும் இல்லை, தெரிந்த தொழிலை செய்தால் தெரிந்த தொழிலை செஞ்சு போ, சக்கிலியை வந்து சக்கிலியன் தொழிலை செய்யி, கொயவன் வந்து கொயவன் தொழிலை செய்யின்னு சொல்கிறான், பச்சையாக சொல்கிறான் அந்த பாட்டு. அந்த பாட்டுகளை வந்து இந்த திராவிட இயக்கத்தில் உள்ளவங்கள்லாம் அதை ரசித்து கேட்பாங்க. ஏன்னா அவங்க மலைக்கல்லன் அந்த 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 சித்தாந்தத்தில் உள்ளவர்களுடைய படம் அது. அந்த படத்தில் இந்த கருத்தை எவனோ ஒரு பாடகன் வந்து நுழைச்சி விட்டுருக்குறான், அவங்களுக்கு விளங்கவே இல்லையே. ஏன் அது கருத்தை கவனமே, அந்த ராகம் தான், அந்த ராகமும் மூலமும் அப்படி மயங்கிட்டு என்ன வரும்னா நம்மளை போட்டு செருப்பால் அடிக்கிற மாதிரி அதை வந்து மனுஸ்மிருதி கொள்கையை பாட்டில் வச்சுருக்கான்னு எவனா சிந்திச்சானா? இப்படி ஆயிரம் பாடல்களை பார்க்குறோம். பாடல்களில் வந்து எந்த நச்சுக்கருத்தை சொன்னாலும் அந்த இசை வந்து அந்த நச்சுக்கருத்தை அமுக்கி விடுகிறது. இசை மட்டும்தான் அவங்கள்ட்ட அப்படி நிற்கிறது. அதை நம்ம பார்க்குறோம். இப்படியான ஒரு காரணத்தினால வந்து அது நல்லது இல்லை. அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்தினால இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருகிற இன்னல்லாஹ் ஹர்ரம அலைக்குமுல் ஹம்ர வல் மைஸிர வல் கூபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவையும் சூதாட்டத்தையும், கூபான்னா தவில் மாங்கல்ல தவில் வித்துவான்ங்கிறாங்கல்ல, அது ஒரு விதமான ஒரு இசையை தரக்கூடிய கருவி, அதை ஹராமாக்கினார்கள் என்ற ஒரு ஹதீஸும் அகமதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. ஆக தடுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்டது ஒன்று இருக்குது. என்ன அனுமதின்னு கேட்டால் அது இசையில் வராது, அது கருவிகள் மூலமாக வந்தால் கூட வராது. அது என்னன்னு கேட்டால் தஃப்னு ஒன்று வச்சுருந்தாங்க. தஃப்னு சொன்னால் கொட்டுங்கிறோம்ல, கொட்டுன்னு சொன்னால் ஓப்பனாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் தோளால் இருக்கும், தோல் டப்பு டப்புன்னு அடிப்பாங்க, டப்புன்னு சத்தம் வருமே தவிர இனிமையான ஒரு ராகங்கள்லாம் வராது. இதை என்ன செய்வாங்கன்னா அந்த அரபுகள் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அந்த நிகழ்ச்சியின் பக்கம் மக்களை அந்த கவனத்தை திருப்புறதுக்காக வேண்டி கல்யாணம் நடக்குன்னு வைங்களேன், டப்புன்னு போட்டு அடிப்பாங்க. இப்போ கை தட்டினோன்னு திரும்பி பார்ப்பாங்களே எல்லாரும், அந்த மாதிரி அந்த மக்கள் வந்து என்ன செய்வாங்க, குழு அதை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது, ஏதோ ஒரு விழாவில் சந்தோஷமாக இருக்கிறாங்க என்பதற்காக இதை செய்வாங்க. இப்படி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடியே புகாரில் வந்து ஒரு 4001வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ருபைய பின்த் முஅவ்வித் என்ற ஒரு பெண்மணியுடைய திருமணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அவங்க பக்கத்தில் இந்த கட்டிலில் உட்காடுறாங்க. அப்போ சில சிறுமிகள் வந்து ஜுவைரியாத்துன் எதிரிமின துஃபி, துஃபுன்னு அரபியில் சொல்லி தப்புன்னு நம்ம நான் நடைமுறையில் சொல்கிறோம், தப்ஸு மாங்கல்ல தப்ஸ் அடிக்கிறது, இந்த தப்ஸில் கிழங்கையெல்லாம் கட்டி ராகமாக்கி விட்டாங்க. அப்படி இல்லாமல் தப்பு அடித்து கொண்டு சில சிறுமிகள் வந்து அவங்களுடைய முன்னோர்களை பற்றி, பத்ர் போரில் கொல்லப்பட்ட முன்னோர்களை பற்றி சில கவிதைகளை பாடிக்கொண்டு கொட்டடிக்கிறாங்க. கொட்டடித்தாங்கன்னு அர்த்தம் வருது.
அப்போ இதை என்ன செய்கிறாங்க, ரசூல்லாம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டல் படிக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலில் வந்த உடனே அந்த பாட்டை மாற்றி வேறு பாட்டு படிக்கிறாங்க. எப்படி ஃபீனா நபியும் ஏலமி மாஃபி கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டாருங்கிறாங்க. நிறுத்து, முத படித்த பாட்டை படி, நான் நாளை நடக்கிறது அறிஞ்ச ஆள் நானா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, கண்டிச்சாங்கங்கிற ஹதீஸு புகார் 4001 இருக்குது. இது அடிக்கலாம், தப்பு அடிக்கிறது தப்பு கிடையாது. கல்யாணங்களில் கூட்டங்களில் ஒருத்தர் வர்றார், வரவேற்கிற இடப்புன்னு அடிச்சு என்ன செய்கிறது, 4 பேர் வர வைக்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி செய்வது கூடாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. தப்பும் எது மாதிரி தானே அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிச்சா அதில் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது. தப்புக்கு தான் அனுமதி இருக்கே தவிர வேறு விதமான கருவிகளை கொண்டு செய்வதற்கு அனுமதி கிடையாது.